ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் நவ கிரகங்களில் மிக முக்கிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய செவ்வாயை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவ கிரகங்கள்ல செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 3வது கிரகம் ஆகும். செவ்வாய் நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கு காரகன் ஆவார். செவ்வாயை அங்காரகன், மங்களக்காரகன் என்று கூறுவோம். ஒரு சிலர் மங்களன் என்று கூட சொல்வார்கள். அடுத்து செவ்வாய் உடன் பிறந்தவர்களுக்கு காரகன் ஆவார். உடன் பிறந்தவர்களுக்கு காரகன் என்ற காரணத்தினால செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமா இருந்தால்தான் உடன் பிறந்தவர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயுடைய நிறன் பார்க்கின்ற போது சிவப்பு. ஆண் கிரகம். திசை தெற்கு. தானியம் துவரை. உலோகம் என்பது பார்த்தீங்கன்றால் சொர்ணம். அடுத்து குறிப்பா பாஷை தமிழ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துல பூமி செவ்வாயுடையது. பூமி காரகன் என்று சொல்லுவோம். அடுத்து ரத்தனத்துல பவழம். சூரியனுக்கு முன்பின் 17 டிகிரில செவ்வாய் இருக்கின்ற போது அஸ்தங்கம் ஆகும்ன்ற ஒரு கருத்து இருந்தாலும் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தால் தான் பாதிப்பு ஏற்படும். சூரியனுக்கு 228 டிகிரில இருக்கும்போது செவ்வாய் வக்கரம் பெற்று 132 டிகிரில இருக்கும்போது செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகும். செவ்வாய்க்கு ஆட்சி வீடு மேஷம் விருச்சிகம். மகரம் உச்ச வீடு. கடகம் நீச்ச வீடு. சிம்மம் தனுசு மீனம் நட்பு வீடு. கன்னி மிதுனம் பகை வீடு. செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல தனது சிறப்பு பார்வையாக 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 ஜனன ஜாதகத்துல இருந்தால் அது நல்ல ஒரு வளமான பலன்களை தரும். கோச்சார ரீதியாக பார்க்கின்ற போது 3, 6, 11 இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். செவ்வாயோட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்றால் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெறவே கூடாது. சனி ராகு சேர்க்கை பெறுவது, சனி ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது. சனி ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் 6, 8 இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமற்ற அமைப்பு ஆகும். எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் ராகு அல்லது சனி சேர்க்கை பெற்று இருக்குதோ, அடுத்து செவ்வாய் சனி ராகுக்கு திரிகோணத்துல இருக்குதோ, செவ்வாய் சனி ராகுடைய தொடர்பு ஏற்பட்டு 6, 8ஆம் வீட்டுக்கு இருந்தால் அது விபத்து ஜாதகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்களுக்கு செவ்வாய் திசையோ, செவ்வாய் திசையில சனி புக்தியோ, அல்லது சனி திசையில செவ்வாய் புத்தியோ, ராகு திசையோ, ராகு திசையில சனி செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில ராகு புத்தியோ நடைபெற்றால் அவங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பொதுவா செவ்வாய் ரத்த காரகன் என்பதனால் ரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைக்கு செவ்வாய் தான் காரகன் ஆவார். ஆண்கள் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற நிலையை பொறுத்த பற்றியும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது நல்ல சிறப்பு. ஒரு சுபகிரக தொடர்போடு இருக்கிறது நல்ல சிறப்பு. பெண்கள் ஜாதகத்துல நீங்க குறிப்பா அனுபவபூர்வமா பாருங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுறது, ராகு அது கேது நட்சத்திரம் இருக்கிறது, செவ்வாய் வக்ரம் பெறுறது, சனி பார்வையோடு இருக்கிறது போன்ற அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். செவ்வாய் சகோதரக்காரகன், உடன் பிறந்தவங்களுக்கு காரகன், பூமி காரகன். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு முன்கோபத்துக்கு காரகன் செவ்வாய் தான். எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் லக்னத்துல இருக்காரோ, லக்னாதிபதி சேர்க்கை பெற்று செவ்வாய் இருக்கிறாரோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்கோபம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்காரோ, 10ஆம் வீட்டுல இருந்தாலோ, 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலோ, ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி சேர்க்கை பெற்று செவ்வாய் அமைய பெற்றாலோ அவங்க பார்த்தீங்கன்றால் போலீஸ், இராணுவம், பாதுகாப்பு துறை போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய அமைப்புகள், அரசாங்க வழியில பதவியில அடையக்கூடிய ஒரு யோகமானது அவங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் ஜாதக ரீதியாக செவ்வாய் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல இருந்தாலோ, 10ஆம் சேர்க்கை பெற்றாலோ
நிர்வாக திறமையை கொடுக்கும், நிர்வாக பதவியில வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாக வந்து செவ்வாய் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல இருந்து அவங்க வந்து ஒரு பதவியில சேர்ந்தாங்கன்னா படிப்படியாக வளர்ந்து ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நோய்கள் பார்த்தீங்கன்னா அம்மை, கண் பார்வை பாதிப்பு, குடல் புண், காக்காய் வலிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உஷ்ண நோய்கள், தோல் நோய்கள், உடன் பிறந்தவரிடம் கருத்து வேறுபாடுகள், ஒரு சிலருக்கு விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், பெண்கள் என்றால் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள், கருமுட்டையில பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல கேந்திரஸ்தானத்துல ஆட்சியோ உச்சம் பெறுறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. லக்ன கேந்திரத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலும், ராசிக்கு கேந்திரத்துல சந்திரன் செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் ருச்சுக யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில வந்து நல்ல நிர்வாக திறமை, நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், உயர் பதவி வைக்கக்கூடிய யோகங்கள், மற்றவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பலம், வலிமையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது உண்டாகும். அடுத்து செவ்வாய் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த சந்திரமங்கல யோகம் உண்டான ஒரு மிகச்சிறப்பான பலன்கள், ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள், பூமி மனை மூலமாக நல்ல சிறப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் அடையக்கூடிய யோகங்கள்லாம் கூட கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் அது பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த பிருகுமங்கல யோகம் உண்டானா பூமி மனை வீடு வாசல் போன்றவை அமைகிறது, வாகன யோகம் உண்டு அமைகிறது, ஆடை ஆபரண சேர்க்கைலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது உண்டாகும். பொதுவா வந்து செவ்வாயோட பார்வை வந்து ஒரு நல்ல பார்வைன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் பார்வை வந்து தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்லாம் கூட கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டில் இருந்தாலோ 8ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு வந்து வாகன விபத்துகளை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள், வாகனங்களை சரிகின்ற போது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக ஒரு ஜாதத்துல செவ்வாய் வந்து லக்னாதிபதியா இருந்தாலோ லக்னத்துக்கு அதிபதியோட தொடர்போடு இருந்தாலோ அவங்க கொஞ்சம் கோபக்காரரா இருக்கிறது, முன்கோபக்காரரா இருக்கிறதுலாம் கூட ஏற்படலாம். ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து வக்ரகதியில் இருந்து செவ்வாய் சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்களிடம் பகை ஏற்படுது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஜாதகத்துல 6ஆம் அதிபதியாக இருந்தாலோ 6ஆம் சேர்க்கை பெற்றாலோ உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து குரு போன்ற சுபகிரக சேர்க்கை பெற்று ஒரு நல்ல ஸ்தானம் சொல்லக்கூடிய கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சிருந்தா உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். பொதுவாக செவ்வாய் வந்து 10ல் அமைவதை திக்பலம் என்று கூறுவோம். லக்னத்துக்கு 10ஆம் வீட்லேயோ ராசிக்கு 10ஆம் வீட்லேயோ செவ்வாய் அமையப்பட்ட நல்ல நிர்வாக திறமை, நல்ல பதவி வைக்கக்கூடிய உங்கள் அந்தஸ்துகள், ஒரு மதிப்பு மரியாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகங்கள், ஒரு வலிமை வல்லமைகள், தலைமை பண்பு, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நிலைகள்லாம் உண்டாகும். நேயர்களே, இதுவரை செவ்வாய் பகவானை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.